தாழ்மையான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னை பற்றி பெருமை பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. தாழ்மையான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப தாழ்மையாக தான் இருப்பாங்க. தே வில் நாட் ஸ்பீக் ப்ரவுட் அபவுட் தெம்செல்ஸ். அவங்க தங்களை குறித்து பெருமையாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேசுகிறதுலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகே பெருமை உள்ள குடி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், அவங்க பேசுகிறத வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நான் இப்படி அப்படி அங்கே போய் அதை பண்ணியிருக்கிறேன், இங்கே போய் இப்படி பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எல்லாம் நான் போனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இப்படி நடந்துச்சு, நான் இல்லைன்னா அவங்க இதை செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பேச்சே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசும்போதே கண்டுபிடிச்சா ஓகே பயங்கரமான ஆளாக தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தன்னை பற்றி பெருமை பேசவே மாட்டாங்க தாழ்மையானவர்கள். அவங்க எப்போவும் தன்னை தாழ்த்துக்கிறவர்களாக இருப்பாங்க. உதாரணமாக அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேதாகம வசனம் தெளிவாக நம்மளுக்கு எடுத்து காமிக்குது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 வசனம் பாருங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட. நீங்கள் வந்து யூ மே பி வெரி வைஸ், ஞானவான்களாக இருக்கலாம், ஆனால் யூ ஷுட் நாட் ப்ரவுட் அபவுட் தட். அதை குறித்து ரொம்ப பெருமையாக வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியில் காண்பித்து கொள்ளக்கூடாது. பராக்கிரமம் உள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதை குறித்து நான் ஒரு 10 பேரை நான் அடித்து போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, யார் வந்தாலும் என்னை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பராக்கிரமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, மேன்மை ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம எல்லாரும் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. இப்போ நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தரால தான். நம்ம இருக்கிறது அசைகிறது எல்லாமே கர்த்தரால தான். ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை விட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டாருன்னா நம்மளாம் மாண்டு மடிந்து மண்ணுக்கு போக வேண்டியதுதான். ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறதுனால, இரக்கமாக இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதனால் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஸோ தாழ்மையுள்ளவர்கள் தங்களை குறித்து மேன்மையாக எண்ண மாட்டார்கள், தங்களை குறித்து மேன்மையாக மற்றவர்களிடத்தில் சொல்லவும் மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:26-31 பாருங்கள். நம்முடைய அழைப்பை பாருங்கள்னு சொல்கிறார். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மக்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல பேச்சாளர்கள், சயின்டிஸ்ட்டு, நல்ல ஃபிலாசபர், இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறதில்ல, தேர்ந்தெடுக்கிறதில்ல. ஆண்டவரோட செலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறவங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, எளியவர்களாக இருக்கிறவங்க, வறுமை கோட்டிக்கில் இருக்க, இப்படி தாவீதோட இருந்த ஆட்களெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களே. சவுலெல்லாம் அதில் பெரிய இராணுவ படையை வச்சுருந்தார். சவுல், அப்புறம் வந்து அந்த தாவீதோட பையன் அப்சலோம், இவங்கெல்லாம் பெரிய இராணுவத்தோட தாவீதை வந்து துரத்திட்டு வர்றாங்க. ஆனால் தாவீதோட இருந்த மக்கள் வந்து ஒரு 300-400 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து என்னென்னா மாற்றுத்திறனாளிகளாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக வந்து இருக்கிறாங்க. குறை சொல்கிறவங்க, அப்படி முறுமுறுக்கிறவங்க, இது மாதிரி ஆட்கள், பலவீனமான ஆட்களை தான் தாவீது வைத்திருந்தார். ஆனால் தாவீது தான் யுத்தத்தில் வல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்காக பிதாவாகிய தேவனே யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதுக்காக யுத்தம் செய்தவர் கர்த்தர். ஸோ அதனால தான் பலமுள்ளவர்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெற்றி பெற முடியாது, நாமே தாழ்த்துக்கிறதுனால நம்ம வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பலசாலிகள்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. பலவீனமானவர்கள் ஆளுகை செய்ய முடியும். தங்களை தாழ்த்துகிறவர்கள் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக இருப்பார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை. அப்படியே ஆப்போசிட், வேர்ல்ட்லி கிங்டமுக்கும் ஹெவன்லி கிங்டமுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. நீ பெரிய ஆளாக இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படின்னா தான் இந்த உலகத்தோட ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருக்க முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தினாலே போதும். நான் ஒன்றுமே இல்லை, வி ஷுட் எம்டி அவர் செல்ஃப்.
நம்மளை வந்து அப்படி வெறுமையாக்குகிற பொழுது ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தில் நிரப்பி நம்ம பெரிய ஆளாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தாழ்மையானவர்கள் தங்களை குறித்து பெருமை பேச மாட்டாங்க நிச்சயமாக. அதுக்கு இன்னும் ஆதாரமாக ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 27:2 பாருங்கள். நீதிமொழிகள் 27:2. சரிங்களா? சரியான வசனம் இல்லை. நம்முடைய வாயே நம்மளை புகழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, அங்கே அவங்களுக்கு நான் தான் ரொம்ப உதவியாக இருக்கிறேன், இவங்களுக்கு நான் இல்லைன்னா அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய வாயல்ல. இப்போ புறத்தியானே உன்னை புகழட்டும், உன்னுடைய ஒர்க்ஸ், உன்னுடைய டீட்ஸ் இதெல்லாம் பார்க்குறவங்க உன்னை வந்து என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி தான் நம்ம வந்து நடந்து கொள்ளணும். தவிர நம்மளை பற்றி நம்மளே புகழ்ந்தா அது நல்ல ஒரு புகழ்ச்சி அல்ல. 25வது அதிகாரம் 27வது வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. 25-27 தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. அப்படி சொல்கிறதுனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, தங்களை குறித்து மேன்மையாக சொல்கிறதுனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் என்ன புகழணும். அப்படியா, இவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், அங்கே எப்படி பண்ணியிருக்கீங்க, இங்கே எப்படி பண்ணியிருக்கீங்க, பெரிய ஆள் தான் நீங்கள் யார், உங்களால் எல்லாம் செய்ய முடியும், நீங்கள் உண்மையிலே பெரிய ஆள் அப்படின்ட்டு அவங்கள புகழணும். இப்போ தற்புகழ்ச்சி வந்துலாம் அது புகழ்ச்சியே அல்ல அப்படி சொல்லி சாலமோன் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறார். எங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்கிறார், எங்களுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து மேன்மை பாராட்ட முடியுமே தவிர, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களை தாங்களே மெச்சி கொள்ளுகிறாங்க. கொரிந்து பட்டணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க இன்னொரு பிரசங்கியார் வந்து அவர் வந்து தன்னை வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மேன்மைப்படுத்துகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சொல்கிறாரு. அவருடைய பிரசங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் பேர் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் அப்போஸ்தலனாகிய பவுலை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வந்து இந்த சபையை வந்து கொரிந்து பட்டணத்தில் ஸ்தாபித்தது. ஆனால் இன்னொரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர், அவர் பைபிள் டீச்சராகி அவர் ப்ரீச்சராகி அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டார். அதனால தான் அவர் சொல்ல தங்களை தாங்களே என்ன பண்ணுறாங்க, சில பேர் ரொம்ப மெச்சி கொள்கிறாங்க. அது மாதிரி சிலருக்கு நாங்கள் எங்களை வந்து அவங்களுக்கு சரியாக என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் ஒப்பிட மாட்டோம். எங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு சில கிருபை வரங்களை கொடுத்துருக்கிறார், அந்த அளவுக்கு தான் நாங்கள் எங்களை வந்து சொல்லுவோம், மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு. 17வது வசனத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. 18வது வசனத்தில் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஜனங்கள் எல்லாம் ஒரு பாஸ்டர் ரொம்ப புகழ்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர் கிடையாது. கர்த்தரால் அவர் புகழப்படுகிறாரா, கர்த்தரால் அவர் பயன்படுத்தப்படுகிறாரா, அப்படிப்பட்டவராக இருந்தால் தான் அவருடைய புகழ்ச்சி தான் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தரால் புகழப்படுகிறவர்கள் நிச்சயமாக நிலைத்திருப்பார்கள், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஸோ இப்போ நம்மளை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு நம்ம பெரிய ஞானவான்கள் கிடையாது, தத்துவ ஞானிகள் கிடையாது, ரொம்ப திறமையானவர்கள் கிடையாது, மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து கிடையாது. நம்ம நரேந்திர மோடி மாதிரிலாம் நம்மளாலெல்லாம் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. பயங்கரமாக என்ன பண்ணுவார், பேசுவார். ஸ்கிரிப்டே இல்லாமல் அப்படி மணிக்கணக்காக என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்படியெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு புல்பில்ல நின்று பேசுனா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்கள்ல. எல்லாம் ஒரு கிராமத்தில் நின்று மேடை போட்டு மோடி வந்து பேசுகிறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணிடுவார். நீ வந்து ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், அந்த நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு வரும், அந்த மாதிரி பேசுவார். இப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அந்த அளவுக்கு பேசி தானே ஓட்டெல்லாம் வாங்கிடுறாருல, பேசி வாங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து பேச்சாளர்கள்லாம் நம்ம கிடையாது. நம்ம போய் சுவிசேஷம் சொன்னால் 2 வார்த்தை பேசுகிறோம், அப்புறம் வந்து அவன் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் சரி வாங்க சர்ச்சுக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்துடுறோம். ஆனால் அப்படிப்பட்ட பேச்சாளர்னால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணாமல் என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. நீ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாரு இருந்தார். நீ சொல்லுகிறத பார்த்தா கொஞ்சம் குறைய நீ கிறிஸ்தவனை ஆக்க பார்க்குறியே அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அது பெரிய அதிகாரிகளே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன் பேச்செல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நாங்களும் கிறிஸ்தவன் ஆயிடுவோம், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை விட பயங்கரமான ஆட்கள், ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை.
ஆனால் தெரிந்து கொண்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸோ அப்படி பெரிய பேச்சாளர்கள்லாம் இல்லை, ஞானவான்கள் இல்லை. நம்மலாம் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர்கள், எளியவர்கள். ஆனவர் நம்மளே எடுத்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதனால் நம்மளை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு, மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. தாழ்மை உள்ளவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டார்கள், தங்களை குறித்து பெருமை பேச மாட்டார்கள்.